ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 மார்ச் 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலகிலிருந்தும் பழைய சரீரத்திலிருந்தும் உயிரோடு இறந்து வீட்டிற்கு போக வேண்டும். அதனால் தேக அபிமானத்தை விடுத்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள். கேள்வி: மிக நன்றாக முயற்சி செய்யும் குழந்தைகளின் அடையாளம் என்ன? பதில்: நன்றாக முயற்சி செய்பவர்கள் அதிகாலை எழுந்து ஆத்ம அபிமானியாவதற்கு பயிற்சி செய்வார்கள். அவர்கள் ஒரு தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்வார்கள். வேறு எந்த தேகதாரியின் நினைவும் வராமல் நிரந்தரமாக தந்தை மற்றும் 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யும் லட்சியம் அவர்களுக்கு இருக்கும். இதையும் ஆகா சௌபாக்கியம் என்றே சொல்வார்கள். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகள், நீங்கள் உயிரோடு இறந்து இருக்கிறீர்கள். எப்படி இறந்திருக்கிறீர்கள்? தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டதால் பாக்கி ஆத்மா மட்டும் இருக்கிறது. சரீரமோ அழிந்து போகும், ஆத்மா இறப்பது இல்லை. உயிரோடு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வைப்பதால் ஆத்மா பவித்திரமாகும் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மா எதுவரை முழு பவித்திரமாக மாறவில்லையோ அதுவரை பவித்திர சரீரம் கிடைக்க முடியாது. ஆத்மா பவித்திரமாக மாறிவிட்டால் இந்த பழைய சரீரம் தானே விலகிவிடும். அப்படி பாம்பின் தோல் தானாகவே விலகுகிறது. அதிலிருந்து பற்று விலகுகிறது. தனக்கு புதிய தோல் கிடைப்பது அதற்கு தெரியும். அதனால் பழையதை கழட்டி விடுகிறது. ஒவ்வொன்றிற்கும் அதனதன் புத்தி இருக்கிறது தானே. நாம் உயிரோடு இந்த பழைய உலகிலிருந்தும் பழைய சரீரத்தில் இருந்தும் இறந்துவிட்டோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். பிறகு ஆத்மாக்கள் நீங்கள் சரீரத்தை விடுத்து எங்கே போவீர்கள்? நமது வீட்டிற்கு. நான் ஆத்மா, சரீரமில்லை என்பதை முதலில் நன்றாக நினைவில் வையுங்கள். பாபா, நான் உங்களுடையவராக மாறிவிட்டேன், உயிரோடு இறந்துவிட்டேன் என்று ஆத்மா சொல்கிறது. தந்தை என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என்ற கட்டளை இப்போது ஆத்மாக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நினைவின் பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும். பாபா, நீங்கள் வந்திருப்பதால் நாங்கள் உங்களுடையவராகவே மாறுவோம் என்று ஆத்மா சொல்கிறது. ஆத்மா ஆணாக இருக்கிறது, பெண் அல்ல. நாம் சகோதரர்கள் என்று எப்போதும் சொல்கிறார்கள். நாம் சகோதரிகள் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. எல்லோரும் மகன்கள். எல்லா மகன்களுக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். ஒருவேளை உங்களை மகள் என்று சொன்னால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஆன்மீக குழந்தைகளே. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இவையெல்லாம் மிக நுண்ணிய புரிந்து கொள்ளும் விஷயங்கள். குழந்தைகளிடம் நினைவு நிற்பதில்லை. நான் எருமை எருமை என்று சன்னியாசிகள் உதாரணம் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது எருமையாகிறார்கள். இப்போது உண்மையில் அப்படி யாரும் எருமையாவது இல்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த ஆத்மா பரமாத்மாவின் ஞானம் யாரிடமும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். நான் ஆத்மா, இந்த பழைய சரீரத்தை விடுத்து புதியதை பெற வேண்டும். ஆத்மா ஸ்டார் பூர்வ மத்தியில் இருக்கிறது என்று மனிதர்கள் வாயால் சொல்கிறார்கள். பிறகு கட்டை விரலை போல இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போது ஸ்டார் எங்கே, கட்டை விரல் எங்கே? பிறகு சாலிகிராமை மண்ணால் செய்கிறார்கள். ஆத்மா அவ்வளவு பெரியதாக இருக்க முடியாது. மனிதர்கள் தேக அபிமானியாக இருப்பதால் அப்படி பெரிய உருவில் செய்கிறார்கள். இவை மிக நுண்ணிய சூட்ச்ம விஷயங்கள். மனிதர்கள் ஏகாந்தமாக பூஜை அறையில் அமர்ந்து பக்தி செய்கிறார்கள். நீங்கள் குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே வேலை வெட்டிகளை செய்து கொண்டே நான் ஆத்மா என்ற நினைவை புத்தியில் உறுதியாக வைக்க வேண்டும். உங்கள் தந்தை நானும் இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் பெரியதாக இருப்பதில்லை. என்னிடம் முழு ஞானமும் இருக்கிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே மாதிரி இருக்கின்றன. அவரை சுப்ரீம் என்று மட்டும் சொல்கிறார்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. நான் அமரராக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் அமரராக இல்லை என்றால் உங்களை எப்படி தூய்மையாக மாற்றுவது? உங்களை இனிமையான குழந்தைகளே என்று எப்படி அழைப்பது? எல்லாவற்றையும் ஆத்மாவே செய்கிறது. தந்தை ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார். இதில் தான் உழைப்பே இருக்கிறது. என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். உலகில் யோகிகளாக பலர் இருக்கிறார்கள். குமாரிக்கு நிச்சயம் செய்துவிட்டால் பிறகு கணவரோடு யோகம் ஏற்படுகிறது. முன்னர் இருப்பதில்லை. கணவனை பார்த்த பின் அவரது நினைவில் இருக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். இந்த பயிற்சி மிக நன்றாக இருக்க வேண்டும். யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள் அதிகாலை எழுந்து ஆத்மா அபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்வார்கள். பக்தியும் காலையில் செய்கிறார்கள். அவரவர் இஷ்ட தெய்வங்களை நினைவு செய்கிறார்கள். அனுமாருக்கும் எவ்வளவு பூஜை செய்கிறார்கள். எனினும் எதையும் அறியவில்லை. உங்கள் புத்தி குரங்கை போல ஆகிவிட்டது என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் மீண்டும் தேவர்களாகிறீர்கள். இப்போது இது பதித்த தமோ பிரதான உலகம். இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். நான் பிறப்பற்றவன்.
இந்த சரீரம் இந்த தாதாவினுடையது, எனக்கு எந்த சரீர பெயரும் இல்லை. கல்யாண்காரி சிவன் என்பது என்னுடைய பெயர். கல்யாண்காரி சிவபாபா நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு நன்மை செய்கிறார், நரகத்தை முற்றிலும் அழித்து விடுகிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இப்பொழுது ஸ்தாபனை நடக்கிறது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாயு வம்சாவளிகள். போக வர ஒருவர் பிறருக்கு மன்மனா பவையின் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார். தந்தையே பதித்த பாவனர். அவர்கள் பகவான் வாக்கு என்று எழுதாமல் தவறுதலாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று எழுதிவிட்டார்கள். பகவான் நிராகாரர், அவரை பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அவரது பெயர் சிவன். சிவனுக்கு அதிக பூஜை நடக்கிறது. சிவகாசி சிவகாசி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக வித பெயர்களை வைத்து விட்டார்கள். வருமானத்திற்காக அநேக கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். உண்மையான பெயர் சிவன். பிறகு சோமநாதர் என்று பெயர் வைத்தார்கள். சோமநாதர் சோமரசத்தை குடிக்க கொடுக்கிறார், ஞான செல்வத்தை கொடுக்கிறார். பிறகு பூஜாரி ஆகும்பொழுது அவருக்கு கோவில் கட்ட எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? ஏனென்றால் சோம் ரசத்தை கொடுத்தார் தானே. சோமநாதரோடு சோமநாதினியும் இருப்பார். ராஜா ராணி எப்படியோ அப்படி பிரஜைகள் எல்லோரும் சோமநாதர் சோமநாதினிகளாக இருப்பார்கள். நீங்கள் பொன்னுலகிற்கு போகிறீர்கள். அங்கே செங்கல் தங்கத்தில் இருக்கும். இல்லை என்றால் சுவர்களை எல்லாம் எப்படி கட்டுவீர்கள்? தங்கம் அதிகமாக இருக்கும், அதனால் அதை பொன்னுலகம் என்று சொல்கிறார்கள். இது இரும்பு மற்றும் கற்களின் உலகம். சொர்க்கம் என்ற பெயரை கேட்டாலே நாக்கில் எச்சில் ஊறுகிறது. விஷ்ணுவின் இரட்டை ரூபமான லட்சுமி நாராயணர் தனித்தனியாக இருப்பார்கள். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள். இப்போது நீங்கள் ராவணபுரியில் இருக்கிறீர்கள். அதனால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் இப்பொழுது தந்தை சொல்கிறார். தந்தையும் பரந்தாமத்தில் இருக்கிறார். ஆத்மாக்கள் நீங்களும் பரந்தாமத்தில் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். இது மிகவும் எளிது. மற்றபடி இந்த விரோதி ராவணன் உங்கள் முன்னால் நிற்கிறான். அவன் தடை போடுகிறான். ஞானத்தில் தடை ஏற்படுவதில்லை, நினைவில்தான் தடை ஏற்படுகிறது. மாயா அடிக்கடி நினைவை மறக்க வைக்கிறது. தேக அபிமானத்திற்கு கொண்டு வருகிறது. தந்தையை நினைவு செய்ய விடுவதில்லை. இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கர்மயோகிகள் என்று தந்தை சொல்கிறார். நல்லது, பகலில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நினைவு செய்யுங்கள். இரவின் பயிற்சி பகலில் காரியத்திற்கு வரும். எந்த தந்தை நம்மை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறாரோ அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். எப்போது நிரந்தரமாக நினைவு இருக்க வேண்டும். தந்தையின் நினைவு 84 பிறவி சக்கரத்தின் நினைவும் இருந்தால் ஆகா சௌபாக்கியம். சகோதரனே சகோதரியே, இப்போது கலியுகம் முடிந்து சத்தியுகம் வருகிறது என்று பிறருக்கும் சொல்ல வேண்டும். தந்தை வந்திருக்கிறார். சத்தியுகத்திற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறார். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. வான்பிரஸ்திகள் சந்நியாசிகளிடம் சென்று அவர்களின் சங்கத்தில் இருப்பார்கள். வான்பிரஸ்தம் என்றால் அங்கே வார்த்தைக்கு வேலை இல்லை. ஆத்மா அமைதியாக இருக்கும். கலந்து விட முடியாது. நாடகத்திலிருந்து எந்த நடிகரும் விடுபட முடியாது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். பார்க்கும் போதும் நினைவு செய்யக்கூடாது. இந்த பழைய உலகம் விநாசமாக வேண்டும். இது சுடுகாடாக இருக்கிறது. பிணத்தை எப்போதாவது நினைவு செய்வார்களா என்ன? இவர்கள் எல்லோரும் இறந்து கிடக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். பதித்தர்களை பாவனமாக மாற்றி அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். எங்கே இருக்கும்? எல்லோரும் அழிந்து போவார்கள். இந்த காலத்தில் வெடிகுண்டுகள் போன்றவற்றை அதிக சக்தி வாய்ந்ததாக தயாரிக்கிறார்கள். இங்கே அமர்ந்தபடி யார் மீது போடுவார்களோ அவர்கள் மீதே விழும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் விநாசம் நடக்க வேண்டும் என்பது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பகவான் வருகிறார் புதிய உலகத்திற்காக. ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இது மகாபாரத சண்டை. இதை பற்றி சாஸ்திரங்களில் பாடப்பட்டு இருக்கிறது. ஸ்தாபனை மற்றும் விநாசத்தை செய்ய உண்மையில் பகவான் வந்திருக்கிறார். சித்திரமும் தெளிவாக இருக்கிறது. நாம் இப்படி ஆவோம் என்பதை காட்சியில் பார்க்கிறீர்கள். இங்குள்ள இந்த படிப்பு அழிந்துவிடும். அங்கே பாரிஸ்டர் டாக்டர் போன்றோருக்கு அவசியமே இருக்காது. நீங்கள் இங்குள்ள ஆஸ்தியை பெறுகிறீர்கள். கலைகளையும் எல்லோரும் இங்கிருந்தே எடுத்து செல்வார்கள். கட்டிடங்களை கட்டுபவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பார்கள். அங்கு கட்டுவார்கள். கடை வீதி போன்றவையும் இருக்கும் தானே. வேலைகள் நடக்கும். இங்கிருந்து கற்றுக்கொண்ட திறமைகளை எடுத்து செல்வார்கள். அறிவியல் மூலமாகவும் நல்ல திறமைகளை கற்றுக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அங்கே வேலைக்கு வரும். அவர்கள் பிரஜைகளாக வருவார்கள். குழந்தைகள், நீங்கள் பிரஜைகளாக வரக்கூடாது. பாபா மம்மாவின் சிம்மாசனதாரிகளாக மாறவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தந்தை கொடுக்கும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஒருவரின் பாக்கியம் அனாயாசமாகவும் திறந்து விடுகிறது. யாராவது நிமித்தமாகிறார். திருமணம் சீரழிவை ஏற்படுத்தும் என்று குமாரிகளுக்கு பாபா சொல்கிறார். அந்த சாக்கடையில் விழாதீர்கள். நீங்கள் தந்தை சொல்வதை கேட்க மாட்டீர்களா? சொர்க்கத்தின் மகாராணியாக மாட்டீர்களா? நான் அந்த உலகத்திற்கு ஒருபோதும் போக மாட்டேன். அந்த உலகை நினைக்கவும் மாட்டேன் என்று தன்னிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். சுடுகாட்டை எப்போதாவது நினைவு செய்வீர்களா என்ன? இந்த சரீரம் விலகினால் நாம் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். 84 பிறவிகள் இப்போது முடிந்தன. இப்போது நாம் நமது வீட்டிற்கு போகிறோம். பிறருக்கும் இதையே சொல்ல வேண்டும். தந்தையை தவிர வேற யாரும் சத்தியுக ராஜ்யத்தை கொடுக்க முடியாது என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். இந்த ரதத்திற்கும்
கர்ம சுமை ஏற்படுகிறது தானே. பாப் தாதாவிற்கு இடையே சில நேரம் உரையாடல் நடக்கிறது. பாபா ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று இந்த பாபா கேட்கிறார். இருமலுக்கும் ஏதாவது மருந்து கொடுங்கள் அல்லது மந்திரம் செய்து அகற்றுங்கள் என்று கேட்கிறார். இல்லை இல்லை, இதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். உனது ரதத்தை பெறுகிறேன், அதற்கு பதிலாக நான் கொடுக்கவே செய்கிறேன். மற்றபடி இது உனது கணக்கு வழக்கு, கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஆசீர்வாதம் செய்தால் எல்லோருக்கும் செய்ய வேண்டும். இன்று இந்த மகள் இங்கே அமர்ந்திருக்கிறார், நாளை ரயில் விபத்து ஏற்பட்டால் சாக வேண்டியிருக்கும். அதை டிராமா என்று பாபா சொல்வார். பாபா ஏன் முன்கூட்டியே சொல்லவில்லை என்று யாரும் கேட்க முடியாது. அப்படி சட்டத்தில் இடமில்லை. பதித்தர்களை பாவனமாக மாற்றவே நான் வருகிறேன். இதை சொல்ல ஒன்றும் வருவதில்லை. உங்கள் கணக்கு வழக்கை நீங்கள் தீர்க்க வேண்டும். இதில் ஆசீர்வாதத்தின் விஷயமில்லை. அதற்கு சன்னியாசிகளிடம் செல்லுங்கள். தந்தையோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறார். வந்து எங்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அழைத்திருக்கிறார்கள். பதித்த பாவனர் சீதாராமர் என்று பாடுகிறார்கள். எனினும் அர்த்தத்தை தலைகீழாக எடுத்துக்கொண்டார்கள். பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம் என்று அமர்ந்து ராமருக்கு புகழ் பாடுகிறார்கள். இந்த பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு பைசாக்களை எழுந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா என்று ஒரு பாடல் இருக்கிறது. தேவிகளுக்கு மூர்த்திகளை செய்து பூஜை செய்து பிறகு சமுத்திரத்தில் மூழ்கடிக்கிறார்கள். எவ்வளவு பணத்தை வீணாக்குகிறார்கள் என்பது இப்போது புரிகிறது. எனினும் மீண்டும் இப்படியே நடக்கும். சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட வேலைகளே நடக்காது. நொடிக்கு நொடி நடப்பது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. கல்பத்திற்கு பிறகு இதே விஷயம் ரீபிட் ஆகும். நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது, அதிகமாக எதையும் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் அதாவது அப்பாவையும் அரச பாக்கியத்தையும் மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வருகிறோம் என்ற தோணி உள்ளே ஒலித்து கொண்டிருக்கட்டும். சித்திரங்களை வைத்து புரிய வையுங்கள், மிகவும் எளிது. இதுதான் ஆன்மீக குழந்தைகளோடு நடத்தும் உரையாடல். தந்தை குழந்தைகளோடு உரையாடுகிறார். வேறு யாரோடும் உரையாட முடியாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். எல்லாவற்றையும் ஆத்மாவே செய்கிறது. நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை நினைவூட்டுகிறார். அப்படி மனிதர்களே ஆவார்கள். விகாரத்திற்கு போகக்கூடாது என்று எப்படி தந்தை கட்டளை கொடுக்கிறாரோ அப்படி யாரும் அழக்கூடாது என்றும் கட்டளை கொடுக்கிறார். சத்தியுகம் திரேத்தாவில் யாரும் ஒருபோதும் அழுவதில்லை. சிறிய குழந்தைகளும் அழமாட்டார்கள். அழுவதற்கு உரிமையே இல்லை. அது சிரித்து கொண்டிருக்கும் உலகம். அதற்கு தேவையான பயிற்சி முழுவதும் இங்கே செய்ய வேண்டும். நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள், குட் மார்னிங் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையில் உங்கள் எல்லா கணக்குகளையும் தீர்க்க வேண்டும். பாவனமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2. இந்த பழைய உலகை பார்க்கும் போதும் நினைக்கக்கூடாது. கர்மயோகியாக வேண்டும். சதா மகிழ்ச்சியோடு இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. வரதானம். குடும்பத்தில் இருந்து கொண்டே நான் என்பதை தியாகம் செய்து உண்மையான ட்ரஸ்டி மாயாவை வென்றவர் ஆகுக. குப்பையில் எப்படி கிருமிகள் தோன்றுகின்றனவோ அப்படி நான் என்பது வரும்போது மாயாவிற்கு பிறவி ஏற்படுகிறது. தன்னை சதா ட்ரஸ்டியாக நினைப்பதே மாயாவை வெற்றி பெறுவதற்கு எளிய வழி. பிரம்மகுமார் என்றால் ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றி ஏற்படாது. ஏனென்றால் அவரிடம் நான் என்பது இருக்காது. குடும்பத்தார் என்று நினைத்தால் மாயா வரும். ட்ரஸ்டி என்று உணர்ந்தால் மாயா ஓடிவிடும். எனவே விலகியிருந்து குடும்பத்தின் காரியத்திற்குள் வாருங்கள். அப்போது மாயா ப்ரூஃபாக இருப்பீர்கள். ஸ்லோகன். எங்கே அபிமானம் இருக்குமோ அங்கே அவமான உணர்வு நிச்சயம் வரும். அவ்யக்து செய்கை. சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கை கொள்ளுங்கள். அமரும் போதும் எழும்போதும் சொல்லும் போதும் சேவை செய்யும் போதும் உங்கள் உள்ளத்தின் தூய்மையும் சத்தியமும் பிறருக்கு அனுபவமாக வேண்டும். அப்போதே பரமாத்மாவை பிரதட்சம் செய்வதற்கு நிமித்தம் ஆக முடியும். அதற்காக பவித்திரத்தின் ஜோதி சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட தடுமாறக்கூடாது. எந்த அளவு பவித்திரத்தின் தீபம் ஆடாமல் இருக்குமோ அந்த அளவு சகஜமாக அனைவரும் தந்தையை அறிய முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பா.